Hello guys, Namaskaram, Swagatham. This is your AK number for Bangalore FC who are facing against Odisha FC. So Bangalore FC என்னோட ஹோம் மேட்ச், அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் இண்டீட் ஐ கெஸ் இந்த லீகில். ஸோ இங்கே பார்க்குறீங்க அவங்களோட 11. ஸோ பார்ப்போங்க. பெங்களூர் எஃப்சி ஒரு வின் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு லாஸோடு வராங்க. பட் ஒடிஷா அவங்களும் ஒரு லாஸோடு வராங்க. பார்ப்போம் கைஸ் என்ன நடக்குதுன்ட்டு இந்த மேட்ச். இட்ஸ் கோனா பி an interesting மேட்ச். ஸோ பார்க்கலாம் கைஸ். நான் தான் பெங்களூர் எஃப்சி ஓனரும் நான், கமெண்டேட்டரும் நான். ஸோ இட்ஸ் பெங்களூர் எஃப்சி ஓனர் மை செல்ஃப் ஏகே அண்ட் ஒடிஷா ஓனர் மிஸ்டர் ரஃபீஸ். ஸோ பார்ப்போம் கைஸ் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பெங்களூரு ஆன் லெஃப்ட் சைட் ப்ளூ ஜெர்சி போட்டிருக்காங்க, ஒடிஷா ஒயிட் ஜெர்சியில் அவே மேட்ச் அவங்களுக்கு. ஸோ பார்ப்போம். கிக் ஆஃப் எடுத்திருக்கிறது ஒடிஷா. ஸோ இங்கே ஒடிஷா அட்டாக்கிங்கில் வந்திருக்காங்க. ஸோ செமான்ஸ்டருக்கு அலவா டேக்கிள் விட்டீனியா தானே போன மேட்ச் நல்ல ஒரு 2-3 ஷாட் நல்லா எடுத்தார். பட் குறுக்கி சேவ் பண்ணிட்டார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மேட்ச் தோற்றுட்டாங்க. ஸோ கீழே பார்க்குறீங்க அவங்களோட 11 2 பேரோட 11 வருது. ஸோ இந்த பக்கம் ஜெரமி டோக்கு அட்டாக்கிங்கில் வராரு. பேக் டு பெட்ரோ போரோ பேக் த்ரோ இன் ஃபார் பெங்களூர். சாரி, இட்ஸ் த்ரோ இன் ஃபார் ஒடிஷா. தியோனடஸ் பிளாக் பண்ணி நேராக லெஃப்ட் விங்கில் காஷ் ஏலியா கொடுத்துருக்காங்க. காஷ் ஏலியா இன்றைக்கி ரஃபேலியா ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காங்க. இது என்ன மூவ்னு தெரியல. பட் பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. சென்டரில் ராட்ரிக்கு கொடுத்துருக்காரு. ராட்ரி டு பாமர் ஒரு நல்ல ஷாட். அவதாஷ்வலி ஒரு நல்ல சேவ். ஒரு நல்லா ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பாமர் டு அவதாஷ்வலி டு குவடியோல் டு பூமோஸ். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க கைஸ். அதோட இந்த மேட்ச்சில் உங்களுக்கு எந்த பிளேயரை பிடிச்சிருக்குன்றதையும் டூ கமெண்ட் டவுன். ஸோ தட் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி. திஸ் இஸ் யுவர் ஏகே அகைன். ஸோ இங்கே பால் டிஃபென்ஸில் வச்சுருக்காங்க டாம் ஃப்ரைஸ்ட் ஆலவா. இன்னும் பெங்களூரு எஃப்சி அவங்களோட ரைட் சைடு அங்கே தான் வந்துட்டு அவங்களோட வீக்னஸ் பிடிச்சிட்டாங்கன்னா கரெக்டாக அவங்க கோல் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ அட்டாக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பால் வித் கேப்டன் ராட்ரி பேலண்டா வின்னர். ஸோ இப்போ பால் விட்டீனியா ஹோல்டிங் த பால். பார்ப்போம் என்ன நடக்குது. விட்டீனியா என்னங்க டிஃபென்ஸை எடுத்து போகிற குராசி பின்னாடி வந்துட்டு பாஸ்ட் விட்டீனியாவே ரொம்ப நேரமாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. விட்டீனியா கொஞ்சம் பாலை அட்டாக்கில் போடுங்க ப்ளீஸ். போட்டிங்கன்னா ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கலாம். ஏன் அவர் ஹோல்ட் பண்ணுறது புரியவே இல்லைங்க. ஸோ பால் இஸ் ரெக்கவர்ட் பை ஒடிஷாவில் குவராசி வச்சிருக்காரு. இட்ஸ் ரெக்கவர்ட் பை ரோத்ரி டு விட்டீனியா யார்கிட்ட பாஸ் பண்ணுவார்? லெஃப்ட் சைடில் தியோ ஃப்ரீயாக இருக்கார், பாஸ் பண்ணலாம். ஏன் இவர் இப்படி பண்ணுறதுன்னு புரியவே இல்லை. மிஸ்டர் விட்டீனியா உங்களுடைய சைடு அந்த பக்கம் இருக்குது, நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? டிஃபெண்டர்ஸே மேலேட்டாங்க, நீங்கள் என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க? விட்டீனியா ஹேவ் யூ கான் மேட்? விட்டீனியா என்ன பண்ணிட்டுருக்கீங்க? விட்டீனியா வாட் இஸ் ஹேப்பனிங்? என்னங்க நடக்குது விட்டீனியா? வாட் ஆர் யூ டூயிங் மேன்? அப்பா இப்போ தாங்க டேப்ரியலுக்கு பாஸ் பண்ணியிருக்காரு. டேப்ரியல் டு ராட்ரி, பேக் டு விட்டீனியா. ஐயோ இவருக்கு என்னங்க ஆச்சு? என்ன பண்ணிகிட்ருக்காருங்க? என்ன நடக்குது? ஒரு வேளை ஆஃப் டைம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதோ? எஸ், இட்ஸ் ஆஃப் டைம். ஒரு வேளை செகண்ட் ஹாஃபில் பார்த்துக்கலாம் டிசிஷன் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விட்டீனியா ஹோல்ட் பண்ணியிருந்தார் அவ்வளோ நேரமாக. ஸோ இட்ஸ் ஆஃப் டைம். மேனேஜர்ஸ்லாம் ஏதாச்சும் இது பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக டாக்டிக்ஸ் ஏதாச்சும் அப்டேட் இருக்கும். ரெண்டு பக்கமும் சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் யார் சர்வைவ் வரான்றதை பார்ப்போம். பாருங்கள்
மொட்டை மாமா மேனேஜர், பெங்களூரு மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் கைஸ். அதான் பெங்களூரோட ட்ரெஸ்ஸிங் ரூம் பாருங்கள், ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்காங்க எல்லாரும். ஸோ இந்த ஒடிஷா பிளேயர்ஸ் இங்கே ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சப் பிளேயர்ஸ்லாம் பொட்டன்ட் சப் பிளேயர்ஸ் எல்லாம் இங்கே ஒரு ப்ராக்டிஸ் மாரி பண்ணிகிட்ருக்காங்க, வார்ம் பண்ணிட்டு. ஸோ தட் சப் பண்ணி வருவாங்க, பார்க்கலாம். மறுபடியும் என்னென்ன சொட்ட மாமாவே காட்டுறீங்க. ஸோ மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெங்களூரு இஸ் கிக்கிங் ஆஃப். இந்த பக்கம் பெங்களூரு ரைட் சைடில் இருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ பார்ப்போம் கைஸ், எந்த டீம் பவுன்ஸ் பேக் பண்ணி வருவாங்கன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் போயிட்டு ஓஸ்மேன் டெம்பேலே வந்துருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூகோ கோமாஸ் இஸ் பீயிங் சப் ஃபார் கேவி கேமின். ஸோ இந்த பக்கம் இந்த வருஷத்துக்கான பேலன் டோர் பொட்டன்ட் வின்னர் டெம்பேலே. கிரவுண்டில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, லைட்டாக மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நைஸ் ஷாட் ஃப்ரம் குவாஷேரியா, பட் பிளாக் பை மமதஷ்விலி. ஸோ ராட்ரி இஸ் டேக்கிங் த ஷார்ட் ஃப்ரீ டு டெம்பேலே ஒரு கிராஸ் போடுவார். ஓ சரியான கார்னர் கிக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்க என்ன சேவுங்க அது. நைஸ் சேவ் ஃப்ரம் மமதஷ்விலி. ஓ இட்ஸ் கோல் கிக். ஷார்ட்டாக எடுத்துருக்காங்க கொனாட்டேட்டர். ஸோ ஒடிஷா யார் ஃபஸ்ட்டு கோல் போட போகிறாங்கன்றதை பார்க்கலாம் கைஸ். பென்சிமா இன்னும் அவரோட அக்கௌண்ட்டை இந்த லீகில் ஓப்பன் பண்ணல. ஸோ பென்சி என்டர் த பென்சி பெனிடென்ஷியரி பார்க்கலாம் கைஸ். இந்த பக்கம் பால் டு கேவி டுக் அ லாங் ஷாட் பட் ஆஃப் டார்கெட். கொட்டுவா இல்லைங்க, அவர் அண்ணன் நினச்சா கூட பிடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஷாட். அதே பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா கேப்போ உள்ளே வந்திருக்காரு இன் பிளேஸ் ஆஃப் டோக்கு. ஸோ பார்க்கலாம் கைஸ், விட்டீனியா மறுபடியும் அதே மாதிரி பண்ணிட்டுருக்காருங்க. ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காருங்க பாலை ரொம்ப நேரத்துக்கு. என்ன பண்ணுறாருன்னு புரியலைங்க. ப்ளேயர்ஸும் இல்லை, எதுக்கு இப்படி பண்ணிருக்காருன்னு புரியவே இல்லை. பிரெயின் ட்ராட் ஆகிடுச்சான்னு புரியல. ஸோ பாஸ் பண்ணியிருக்கா தியோட்டு. ஸோ டிஃபென்ஸ் போயிருக்கு. அகைன் கான் டு டேவிட் ஆலபா டு டம்ஃப்ரீஸ் முன்னாடி போட்டிருக்காரு. பால்மர் டு ராட்ரி பேக் டு விட்டீனியா என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த மேட்ச்சில்? ஓ சர்ப்ரைஸ் பாஸ் டு பென்சி, பட் டிஃபெண்டர்ஸ் தடுத்துட்டாங்க. இந்த பக்கம் ஆண்டனி கோர்டன் ஏறுறாரு, அவர் ஒடிஷா லெஃப்டில் ஏறிட்டுருக்காரு. ஸோ வில்தே ஒரு கிராஸ் வருமா இல்லை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க? எஸ் டிஃபெண்டர். ஓ இட்ஸ் அ த்ரோ இன் ஃபார் ஒடிஷா. ரெண்டு பக்கமும் சப்ஸ்டியூஷன்ஸ் நடந்திருக்கு. பென்சிமா வெளில போய் அலெக்சாண்டர் ஈசாக் வந்திருக்காரு ஃபார் பெங்களூரு. அதே சமயம் ரூபி மெண்டி வெளில போயிட்டு ரூபன் நெவஸ் வந்திருக்காரு ஃபார் ஒடிஷா. டம்ஃப்ரீஸ் பாலை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு நம்ம ஒரு நில் அப்படின்னு தான் தோணுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் பாசிங் அக்யூரசி பாசஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ இட்ஸ் ஒன்லி எ ட்ரா ஐ கெஸ். விட்டீனியா ஏறிட்டுருக்காரு டு ஓஸ்மேன் டெம்பேலே. வில் டெம்பேலே ஸ்கோர் ஆர் கிவ் அ கிராஸ்? டெம்பேலே டு டம்ஃப்ரீ ஏறுறாரு. டம்ஃப்ரீ டு டெம்பேலே ஒரு கிராஸ் வருமா? பேக் டு ராட்ரி டு குவாஷேரியா. ஓ ஒரு மட்டமான ஷாட்டுங்க, அதற்கு ஈஸியான ஒரு மட்டமான ஷாட் ஃப்ரம் குவாஷேரியா. ஸோ சார் அதை கொஞ்சம் நல்லா பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் தியோ நல்ல டிஃபென்ஸ் பட் த்ரோயிங் ஃபார் ஒடிஷா. இனிகோ மார்டினஸ் உள்ளே வராருங்க விட்டீனியாவுக்கு பதிலாக. பிகாஸ் ரொம்ப நேரமாக பாலை ஹோல்ட் பண்ணியே வச்சுக்கிட்டே இருந்தது, எதுக்குன்னே புரியல. இன்னும் லாஸ்ட் 4 minutes இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு. இனிகோ மார்டினஸ் ஒரு டிஃபெண்டர், பட் அவரை வந்துட்டு சப் ஆஃப் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னே புரியலங்க. விட்டீனியா இன்றைக்கி என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஸோ இனிகோ மார்டினஸ் 33 ஓல்ட் டிஃபெண்டர் வந்திருக்காருங்க உள்ள. ஸோ பார்க்கலாங்க. த்ரோயின் எடுத்திருக்காங்க ரூபன் நெவஸ். ஸோ
ஸோ இந்த பக்கம் கேப்போ ஆன்ட்டு ரைட் சைடில் ஏறுறாரு. ஸோ கேப்போவும் பேக் டு போரோ. Pedro Porro to Neves, Neves to Gakpo again, back Neves to Neves, Gakpo, Pedro Porro, Neves, Gordon, ஒரு அட்டாக்கிங் சான்ஸ் பேட்ரிக் ஷிட்டேந்து, பட் கோட்வா சேவ் பண்ணுறாருங்க. ஆர்டர் ஆஃப் டைம் 2 minutes முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் nil as predicted. ஸோ இட்ஸ் a 0-0 ட்ரா. ஸோ இந்த மேட்ச் எனக்கு இன்னும் விட்டினா கொஞ்சம் ஏதாச்சும் அட்டாக்கிங் சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்கணும் தோணுது. பொசிஷன் எல்லாமே பெங்களூர்கிட்ட இருந்திருக்கு, பட் ஒன்றும் பண்ண முடியலைங்க. 2 பேருமே 0-0 ட்ரா போட்டிருக்காங்க. 2 கீப்பர்ஸும் ஒரு க்ளீன் ஷீட். ஸோ பார்க்கலாம் வைஸ் இந்த தடவை வந்துட்டு நம்மளோட ஃபுல் கேம் ஆடினது தெரியல.